வெல்கம் டு அசத்தர் மம்மி சேனல். மாங்காவை வச்சு சுவையான ஒரு சட்னி பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருள் மாங்காய், தேங்காய், பச்சை மிளகாய். 10 நிமிஷம் தாங்க, சூப்பராக ரெடி பண்ணிடலாம். அடுப்பு எதுவுமே வேண்டாம். சட்னி பண்ணுவோமா, தாளிச்சோமா, சாப்பிட்டோமா, செம்மையாக இருக்கும். பார்க்கலாமா வாங்க. சீவி வச்சுக்கோ இல்லையா, மாங்காவையும் போட்டுக்கணும். தேங்காய் இந்த மாதிரி பத்தியாக பண்ணி வச்சுக்கோ இல்லையா, தேங்காயும் போட்டு பச்சை மிளகாய் உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு தேவையோ அந்த பச்சை மிளகாய் இதையும் போட்டு, கல்லுத்தூள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ கல்லுத்தூள் அதையும் போட்டு ஒரே நிமிஷத்தில் சட்னி தயாராகிடும். உங்களுக்கு தாளிச்சு மட்டும் கொட்டினா போதும். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மிக்சியில் போட்டு இதே மாதிரி நைஸாக இருந்துச்சு. சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரே நிமிஷத்தில் மாங்காய், தேங்காய், பச்சை மிளகாய் 3 பொருள் வச்சு சுவையான சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் நம்ம கடுகு தாளிச்சு வச்சுக்கோம். ஸோ கடுகு போட்டுருவோம். பெருங்காயம் அவ்வளோதாங்க. 1 நிமிஷம் கூட ஆகாது. சூப்பரான சுவையான மாங்காய், தேங்காய், பச்சை மிளகாய் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.